لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولهن مثل الذي عليهن بالمعروف. قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم: من ابتلي من البنات بشيء فأحسن إليهن كن له سترا من النار. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி துவங்குகிறேன். கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சாலிஹீன்கள், இறைநேசர்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவினுடைய அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் வல்ல அல்லாஹ் தன்னுடைய அன்பையும் அருளையும் என்றென்றும் நிறைவாக தந்தருட வேண்டும் என்ற துஆவோடு வாழும் காலம் வரை நோய்படி இல்லாமல் சரீர சுகத்துடன் கூடிய நல்வாழ்வை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. மருத்துவமனையின் கஷ்டங்கள், சிரமங்கள் அனைத்தையும் விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காக்க புரிவானாக. அல்லாஹ்வின் ஆலயமாம் காபாவையும் அண்ணல் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் புனிதம் நிறைந்த ரவுதாவையும் புனித பைத்துல் முகத்தஸையும் பல தடவை ஹஜ் உம்ரா ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக. உலகை விட்டு மூச்சு அடங்கும் நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கூறிய வண்ணம் நம்முடைய ஆத்மாக்களை அல்லாஹ் கைப்பற்றி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் உயர்ந்த சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நமக்கும் நம் பெற்றோர்களுக்கும் நமக்கு கல்வி தந்த உஸ்தாத்மார்களுக்கும் நம்மிடத்திலே துஆவுக்காக வேண்டிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் கொடுத்து புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, சங்கைக்குரிய மூமின்களே, மார்ச் 8ஆம் நாள் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த நேரத்தில் உலகத்தில் ஒரு 10 நாடுகளை புறக்கி எடுத்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடு எது என்ற ஒரு பட்டியலை தயார் செய்கிற பொழுது அதனுடைய முதல் இடத்தில் நாம் வாழக்கூடிய இந்தியா இருக்கிறது என்கின்ற ஒரு கவலையான தகவலை சொல்லி நான் உரைக்குள் நுழைகிறேன். ஆம், இந்த நாட்டில் தான் 2012 ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. போக்சோ என்ற அந்த சட்டத்திற்கு பெயர். சிறுபிள்ளைகள் மீது அத்துமீறி நடத்தப்படும் பாலியல் குற்றச்சாட்டுகள், பாலியல் ரீதியான தொந்தரவுகளுக்கு சிறார்கள் உட்படுத்தப்படுகிற பொழுது அந்த குற்றத்தை செய்தவர்கள் மரண தண்டனை வரை தண்டனை பெற வேண்டும் என்பது இந்த சட்டத்தினுடைய ஒரு அம்சம். இந்த கொடூர செயல்களை செய்யக்கூடிய குற்றவாளிகள் 3 மாதத்திற்குள் விசாரிக்கப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இந்த சட்டத்தின் ஒரு முக்கிய அம்சம். ஆனால் இவ்வளவு சட்டங்கள் கடுமையாக இயற்றப்படுகிற பொழுதும் கூட சிறுபிள்ளைகள் மீது, குறிப்பாக வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மிக மிக பாதுகாப்பாக இருக்க வேண்டிய ஒரு சூழலை நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, நாம் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய தகவல் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கு. என்ன ஒரு அவலம்! 4 வயது 5 வயது குழந்தைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு குட் டச், பேட் டச், நல்ல தொடுதல் எது, தீய தொடுதல் எது என்று கற்றுத்தரக்கூடிய காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம்.
அன்பிற்குரியவர்களே, சத்தீஸ்கரில் ஒரு கல்லூரியில் வைத்து 5 வயது 7 வயது 1ஆம் வகுப்பு LKG UKG படிக்கக்கூடிய பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு ஒரு செமினார் எடுக்கப்படுகிறது. என்ன செமினார் என்றால், குட் டச் என்றால் என்ன, பேட் டச் என்றால் என்ன, இதுதான் அந்த செமினார். அதை எடுக்கக்கூடியவர் சொல்லுகிறார், இப்படி இப்படி எல்லாம் தொட்டால் அது நல்ல தொடுதல், இங்கே இப்படி இப்படி இந்த எண்ணத்தோடு தொட்டால் அதுவெல்லாம் தீய தொடுதல் என்று வகுப்பெடுத்துக் கொண்டிருக்கிறார். வகுப்பெல்லாம் முடிக்கக்கூடிய அந்த நேரத்திலே அந்த வகுப்பில் இருக்கிற ஒரு 7 வயது சிறுமி, ஒரு பெண் குழந்தை எழுந்து வகுப்பெடுக்கக்கூடிய இடத்திலே சொல்கிறது, நீங்கள் என்னென்னவெல்லாம் பேக் டச் என்று சொன்னீர்களோ அதையெல்லாம் இங்கே வேலை பார்க்கக்கூடிய கிளர்க்கு என்னிடத்தில் உபயோகப்படுத்தினால், தினசரி குறிப்பாக நான் இங்கே வகுப்புக்கு வருகிற பொழுதெல்லாம் அந்த தொந்தரவை, அந்த சீண்டலை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று செமினாரில் பங்கெடுத்த ஒரு 7 வயது சிறுமி சொல்கிறது என்றால், நாம் எவ்வளவு ஒரு ஆபத்தான காலகட்டத்தில், அதிலும் குறிப்பாக பெண்களுக்கு எதிராக, சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பாலியல் அத்துமீறல்களுடைய உச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய அவசியமும் தேவையும் இருக்கிறது. அமெரிக்காவில் புதிய அரசு பதவியேற்றிருக்கிறது. உங்களுக்கு தெரியலாம், நம்முடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த காஷ்மீர் அகத்து பெண் அங்கே ஜோ பைடனுடைய ஆட்சியிலே டிஜிட்டல் குழுவினுடைய மேனேஜராக அங்கே உயர்ந்த பதவியை ஏற்றிருக்கிறார். அதுபோல் அதை நினைத்து சந்தோஷப்படுவதால், மறுபுறம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியிலே IPS வரை படித்து உயர்ந்து பட்டம் பெற்று மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய, காவல்துறையினுடைய உச்ச பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தன்னோடு பணி செய்யக்கூடிய, தன்னை விட கொஞ்சம் கிரேடில் உயர்ந்த ஒரு ஆண் அசிங்கத்தின் மூலமாக ஒரு IPS அதிகாரி சீண்டப்பட்டிருக்கிறாள், பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் என்றால், இங்கே இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு 3 வயது பிள்ளை எது என்றும் கண்ணீர் தெரிவதில்லை. அதிகாரியா, உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களா என்பதும் கண்ணீர் தெரியவில்லை. வயது முதிர்ந்த தள்ளாடு பருவத்தில் இருக்கக்கூடிய மூத்த கிழவி பெண்ணா என்றும் தெரியவில்லை. நான் இங்கே சொல்ல வருகிற தகவல் இதுதான். ஒட்டுமொத்தமாக பெண்களுக்கு எதிரான சீண்டல்கள், அத்துமீறல்கள், பாலியல் தொந்தரவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. பக்கத்து வீட்டில் உள்ளவர், நெருங்கிய உறவுக்காரர், வீட்டிற்கு அடிக்கடி வந்து செல்லக்கூடியவர், மாமா என்றும் அன்போடு செல்லத்தோடு அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அதுபோன்ற நபர்களின் மூலமாகத்தான் இது போன்ற தீய செயல்கள் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது என்ற தகவல் கூடுதலாக நமக்கு மனதிற்கு வேதனையையும் வலியையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த சூழலில் தான் பெண்களின் பாதுகாப்பு குறித்து இஸ்லாம் வைக்கக்கூடிய விஷயம் என்ன? பெண்களுக்கு உரிமை சார்ந்த பல்வேறு விஷயங்களில் இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டம் என்ன என்பதை பார்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. இந்தியாவில் மட்டும் ஒரு 35 நிமிடத்திற்கு ஒரு பெண் வழக்கு பதிவு செய்கிறார். காவல்துறையிலே போய் தன் மீது அத்துமீறலாக நடத்தப்பட்ட அந்த பாலியல் வழக்கை பதிவு செய்கிறார். வழக்கு செய்பவர்கள் தான் இவ்வளவு. இன்னும் தனக்கு ஏற்பட்ட தீங்கினால் வழக்கு தொடுக்காமல் இருப்பவர்கள் எத்தனையோ பேர். 2009 CBI ரிப்போர்ட், மொத்த இந்தியாவிலும் சுமார் 30 லட்சம் பெண்கள் பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நிர்பந்தமாக அழைத்துக் கொண்டு வந்து, எங்கெங்கோ கூட்டி போவதாக அழைத்துக் கொண்டு வந்து, அவர்களுடைய வாழ்க்கையை சிதைத்து கேள்விக்குறியாக ஆக்கப்படுகிற வேலை 30 லட்சம் பெண்கள். இதிலே 40% சிறுமிகள். இதிலே 40%, 30 லட்சத்தில் 40% என்பது சிறுமிகள் என்ற தகவல் மிகப்பெரிய அதிர்ச்சியை தருகிறது. இது ஒரு புறம் என்றால், மறுபுறம் பெண் பிள்ளைகளை ஒரு தீண்டத்தகாதவர்களை போன்று பார்க்கக்கூடிய ஒரு காட்சி. வளர்ந்த உலகத்தில் இருக்கிறோம், எல்லாம் விண்ணை முட்டு மனதிற்கு வளர்ச்சி பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறோம்.
எல்லாம் நவீனமயமாக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறோம். ஆனால் இதே காலத்தில் தான் பெண்கள் என்றாலே ஒரு விதமான வெறுப்பு பார்வையோடு, பெண் பிள்ளை என்றாலே ஒரு விதமான குறைக்கண்ணோடு பார்க்கக்கூடிய நபர்களும் அதுபோன்று உண்டான நபர்கள் வசிக்கக்கூடிய கிராமங்களும் இன்றும் இருக்கிறது. ஏன், கருவில் வளரக்கூடிய குழந்தை ஆனா பெண்ணா என்று கண்டறிவது சட்டப்படி குற்றம், நம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி அதற்கு சில கையூட்டுகளை கொடுத்துவிட்டு வளரக்கூடிய கரு அது பெண்தான் என்பதை ஊர்ஜிதப்படுத்தியவுடன் நடைபெறக்கூடிய சிசு கொலைகள் எத்தனை உலகம் முழுக்க ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. கருவிலேயே சிசுவாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் கொல்லப்படுகிற எண்ணிக்கை நீங்கள் கேட்டால் அதிர்ச்சி ஆகுவீர்கள். உலகம் மொத்தம் 10 கோடி, இதில் இந்தியாவில் மட்டும் 4 கோடி பிள்ளைகள் கருவிலேயே சிதைக்கப்படுகிறார்கள். கருவிலேயே அது பெண் குழந்தை என்று கேட்டவுடன் அங்கே இல்லாமலாக்கப்படுகிற சூழல் வளர்ந்து இருக்கிறது. இந்த வளர்ச்சியின் யுகத்திலும் கூட இந்த மாதிரியான கால சூழலில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இஸ்லாமும் பெண்கள் என்ற அந்த ஒற்றை வார்த்தையில் சொல்லக்கூடிய விஷயமும் பெண் சமூகத்தினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களும் அவர்களின் அவசியமும் தேவையையும் குறித்து நிரம்ப பேசியிருக்கிறது. ஒரு பெண் பொதுவாகவே அவள் தான் சார்ந்திருக்கக்கூடிய பணியில் உடல் ரீதியாக, உளவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக தரம் கெட்ட ஆண்களின் கழுகு பார்வை, கழுகு சீண்டலின் மூலமாக எப்படியெல்லாம் துன்புறுத்தல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார் நாளொரு மேனியும் பொழுது வண்ணமாக என்பதை நடப்பு விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஊர்ஜிதப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் இஸ்லாம் பெண்களை குறித்து பார்க்கிற பார்வை என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே இந்த மண்ணில் இப்பொழுதில்லை, 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்ணுக்கு உயிர் வாழ்வதற்கு கூட தகுதி இல்லாத ஒரு நிலையை தான் ஏற்படுத்தி வைத்திருந்தது. ஆனால் வாழ்வதற்கு உரிமை தந்த மார்க்கம் இஸ்லாம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நாம் பெண் பிள்ளைகள் பிறந்துவிட்டது என்றால் குழி தோண்டி புதைக்கக்கூடிய மூடர்கள் இருந்தார்கள் இந்த மண்ணிலே. வைதா புஷ்ர அஹதுஹு பில் முன்சா வல்ல வஜ்ஹுஹு முஸ்வத்தம் வஹுவ கதீம். பெண் பிறந்து விட்டது என்ற சுப செய்தி அந்த நபர்களுக்கு சொல்லப்பட்டால் முகம் கருத்து போய்விடும். அவமானத்தோடு இந்த பிள்ளைகளை தூக்கி கொண்டு சுமப்பதா அல்லது குழி தோண்டி புதைத்து விடுவதா என்ற கற்பனையில் அவர்கள் மூழ்கி போக ஆரம்பித்து விடுகிறார்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புக்குரியவர்களே, பெண் பிள்ளை பிறப்பது சுப செய்தி என்று சொல்கிறது இஸ்லாம். ஒரு தம்பதிகளுக்கு முதல் பிள்ளை பெண் பிள்ளையாக பிறக்கிறது என்றால் இது இறைவன் அவர்களுக்கு தரக்கூடிய மகத்தான பேரருள். எனவேதான் ஹதீஸில் இப்படியும் தகவல் வரும். ஒரு தம்பதிகளுக்கு பெண் பிள்ளை பிறந்த பொழுது அல்லாஹ் அந்த பிள்ளையிடத்தில் சொல்வானாம், போ போ, உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் பொறுப்பு. உன்னுடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய வாழ்வாதார தேவைக்கு நான் பொறுப்பு என்று சொல்வானாம். ஆண் குழந்தை பிறக்கிற பொழுது அந்த பிள்ளையிடத்தில் இப்படி சொல்லி அனுப்புவானாம், போ, உன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் உறுதுணையாக இரு. அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்திலும் நீ பக்கபலமாயிரு என்று அந்த பிள்ளையிடத்தில் சொல்லி அனுப்புவதாகவும் கூட சில தகவலை நாம் பார்க்க முடியும். பிறப்பே சோபனம் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். வளர்க்கிற பொறுப்பை எடுத்த பெற்றோர்களாகட்டும் அல்லது உறவுக்காரர்களாகட்டும் அவர்கள் அனைவர்களும் பாக்கியத்திற்குரியவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனுபுத்துரிய மினல் பனாத்தி விஷயம் ஃபஅஹ்ஸன இலைஹின்ன. யாருக்கு சில பெண் பிள்ளைகள் இருக்கிறது, அந்த பெண் பிள்ளைகளை அவர்கள் மிகச்சிறந்த ஒழுக்கத்தோடு, மிகச்சிறந்த பண்பாட்டோடு, நல்ல போதனைகளோடு, நல் ஒழுக்கங்களை கற்பித்துக் கொடுத்து அதை ஆளாக்குகிறார்கள், உருவாக்குகிறார்கள், வளர்க்கிறார்கள் என்றால் குன்னலகு சித்ரம் மினன்னார். அந்த பெண் பிள்ளைகள் வளர்த்தவர்களுக்கு திரையாய் நரகத்தை விட்டு பாதுகாக்கும் கேடயமாய் நாளை மறுமையில் ஆகிவிடும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெண் பிள்ளைகளை பெற்றெடுப்பது சோபனம். அதை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுக்கிற பொழுது, அந்த பிள்ளைகளை மிகச் சிறப்பாக நல்லொழுக்கத்தை போதித்து வளர்க்கிற பொழுது, அந்த பிள்ளைகளே நாளை மறுமையில் நம்மை பாதுகாக்கும் கேடயங்களாக, நரகத்திற்குள் நம்மை தள்ளிவிடாத
அளவிற்கு நம்மை பாதுகாக்கக்கூடிய உயர்ந்த பொக்கிஷங்களாக மாறிவிடுகிறது என்று திருக்குர்ஆன் எடுத்து எம்புகிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் சொல்வான் குர்ஆனிலே, வலா தக்துலு அவுலாதக்கும் ஹஷியத்தை இல்லாஹ், நீங்கள் வறுமைக்கு பயந்து உங்கள் பிள்ளைகளை கொன்று விடாதீர்கள். வறுமையை காரணம் காட்டி உங்கள் பிள்ளைகளை வளர்க்க முடியாது என்று ஒதுக்கி விடாதீர்கள். நஹ்னு நர்சுகுக்கும் வ இய்யாஹும், உங்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து உணவு கொடுப்பது நாம் என்கிறான் அல்லாஹ். காரணம், நீங்கள் உங்களால் சம்பாதிக்க முடியாது, இவர்களை கரை சேர்க்க முடியாது, நாளைக்கு இவர்களை கட்டி கொடுக்க வேண்டும் என்றால் அவ்வளவு ஆகும் இவ்வளவு ஆகும் என்று அவர்களை ஓரக்கண்ணால் பார்க்காதீர்கள், ஒதுக்கி வைத்து விடாதீர்கள். உங்களுக்கும் அவர்களுக்கும் சேர்த்து உணவளிப்பது நாம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிற பொழுது, இந்த வசனத்திற்கு விரிவுரை தரக்கூடிய பெருமக்கள் சொல்வார்கள், பெண் பிள்ளைகள் பிறந்ததற்கு பிறகு அல்லாஹ்வின் பரக்கத்தும் சேர்ந்து அந்த வீட்டுக்கு வர துவங்கி வருகிறது. காரணம், அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது. நாம் ரிஸ்க் தருவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நாம் உங்களுக்கு வாழ்வாதாரத்தின் தேவைகளை பூர்த்தி செய்வோம் என்று இறைவன் சொல்கிறான். இதற்கு நேர்மாற்றமாக அல்லாஹ் ஒரு நாளும் நடக்க மாட்டான் என்பதை நாம் நம்பி இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். உணவு விஷயத்தில் முரண்பாடான ஒரு சூழல் இருந்தது, இன்னைக்கும் வீட்டில் இருக்கிறது. ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் கலந்திருக்கக்கூடிய வீடுகளிலே சில பகுதிகளிலே, எல்லாவற்றையும் சேர்த்து சொல்லவில்லை, இப்படியும் பழக்கத்தில் இருக்கிறது. பொம்பளை நீ வீட்டில் இருக்கக்கூடியங்க, ஆம்பளை வெளியே போறான், சம்பாதிக்க போறான், பல இடத்துக்கு போறான், நீ கஞ்சியை குடி, அவன் ஏதாவது நாஸ்டா சாப்பிட்டு போகட்டும் என்று சொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது. யூதர்களின் பழக்கம் இது. யூதர்கள் என்ன சொன்னார்கள்? திருக்குர்ஆன் சொல்கிறது, வகாலு மா ஃபீ புதூனி ஹாதிஹில் அன்ஆமி ஹாலிஸத்துன் லிذுகூரினா, ஒட்டகங்கள் அதுதான் அந்த கறியை சாப்பிடுவதற்கு தகுதியானவர்கள் ஆண்கள் நாங்கள் தான், பெண்கள் தொடவே கூடாது, அவங்களுக்கு இதெல்லாம் ஹராம், நாங்க மட்டும்தான் தகுதியானவங்க என்று யூதர்கள் சொன்னார்கள். அதற்கு அடுத்த வசனத்தை அதனுடைய தொடரில் அல்லாஹ் பதிவு செய்கிறான், வஹியக்கும் மைதத்தன் ஃபஹும் ஃபீஹி ஷுரகா, ஆனால் அதே ஒட்டகங்கள் செத்து போய் வருகிறது என்றால் அதை வேணா அந்த பொம்பளைக்கு சாப்பிட்டு போட்டோம், அதை வேணா அந்த பெண்கள் சாப்பிட்டு போகட்டும், ஆனால் உயிரோடு அறுக்கப்பட்ட ஒட்டகத்தின் இறைச்சியை ஆண்களாகிய நாங்கள் மட்டுமே சாப்பிடுவோம் என்று யூதர்கள் சொன்னதாக குர்ஆன் சொல்கிறது. உணவில் பாகுபாடு இருந்தது ஆரம்பத்தில். உடுத்தக்கூடிய உடையில் பாகுபாடு. வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைக்கு ஏதோ சாதாசீதாமான உடை, ஆண் பிள்ளைகளுக்கு உயர்தரமான மதிப்புமிக்க உடைகளை வாங்கி தரக்கூடிய வழக்கம். இந்த சிந்தனை, இந்த கருத்தோட்டம் அன்றைய காலகட்டத்தில் அதிகம் இருந்ததினால்தான் ஒரு நபித்தோழர் பெருமானாரத்தில் வருவார். வந்தவர் கேட்பார், யா ரசூலல்லாஹ், எனக்கு புதிதாக திருமணம் முடிந்திருக்கிறது, எனக்கு நீங்கள் என்ன உபதேசம் செய்ய போகிறீர்கள், உங்களிடத்திலே நான் வழிகாட்ட வேண்டும் என்று வேண்டி இருக்கிறேன் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன் துத்ரிமஹா இதா தஹிந்த வ அன் தக்ஸூஹா இதா தஸைத, நீ என்ன சாப்பிடுவாயோ அதையும் உன் மனைவிக்கு வாங்கி கொடு. நீ மட்டும் வெளியே போய் விதவிதமாக சாப்பிடாதே, வீட்டில் உன் மனைவி இருக்கிறாள், அவளுக்கும் வாங்கி கொண்டு போ. நீ என்ன உடை உடுத்துவாயோ அதே தரத்தில் உன் மனைவிக்கும் வாங்கி கொடு. பொதுவாகவே மார்க்கம் இஸ்லாம் என்றாலே தனக்கு விரும்பியதை தன் சகோதரனுக்கு விரும்புவதானே உண்மை மூமின். அதை எவ்வளவு ஆழமாக அழுத்தமாக பெருமானார் சொல்கிறார்கள் பாருங்கள். உன் வீட்டில் உன் இல்லாதற்கு நீ சாப்பிடுவதை கொடு, நீ உடுக்கக்கூடிய தரமான ஆடைகளை உடுத்துவதற்கு வாங்கி கொடு. ஏன் இதை நபிகள் சொல்ல வேண்டும்? நிறைய உபதேசம் செஞ்சாங்க. நீ உன் மனைவியை கண்டிக்கிறதா இருந்தா 4 பேருக்கு மத்தியில வச்சு கண்டிக்காத, 4 சுமத்துக்கு மத்தியில வச்சு கண்டி, அடிப்பதற்கு கையை ஓங்காதே, குறிப்பாக முகத்தில் அடிக்காதே, வலா ததுரிபில் வஜ்ஹ, முகத்தில் அடிக்கக்கூடிய பழக்கம் நல்ல பழக்கம் இல்லை. இதை விட ஒருபடி மேலே போய் பெருமானார் பேசுவார்கள் பெண்களை குறித்து. ஒரு பெண்ணை கண்ணியம் செய்பவர் யார்? கண்ணியமானவன் தான் கண்ணியம் செய்வான். மனைவியை யார் கண்ணியப்படுத்துவார்? சிறந்த முறையில் யார் நடந்து கொள்வார்? சிறப்பானவன் தன் மனைவிடத்திலே சிறப்பாக நடந்து கொள்வார், இழிவானவன் தன் மனைவிடத்திலே இழிவாக நடந்து கொள்வான். இதை கூட ஒரு வார்த்தை வேண்டுமா? பெண்ணுக்கு இதை விட சிறப்பு ஒன்று வேண்டுமா? அந்த காலகட்டத்திலே எப்படிப்பட்ட சூழல் இருந்தது என்றால், தனக்கென்று ஒரு நிலை, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு என்று வேறு நிலை என்ற கண்ணோட்டம் இருந்தது. அதை மாற்றி அமைப்பதற்காக வேண்டி பெருமானார், நீ உடுத்தும் உடையை அந்த தரமோடு அந்த பெண்ணுக்கும் வாங்கி கொடு, நீ உண்ணும் உணவு அதே தரத்தோடு ஒரு மனைவிக்கும் போய் சேர்வதற்கு காரணமாக என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வெறும் போகப் பொருளாக போதையை தரக்கூடிய வஸ்துவாக பெண் பார்க்கப்பட்டு வந்தார். அதை மாற்றி அமைத்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய மகத்தான சக்தி, உலகத்தில் எத்தனை ஆண்கள் சேர்ந்தாலும் செய்ய முடியாத மகத்தான ஒரு பெரும் பாக்கியம் பெண் சமூகத்திற்கு இருக்கிறது. அந்த ஒற்றை காரணம் போதும் அவன் சொர்க்கத்திற்கு தகுதியாக ஆகுவான் என்பது மட்டுமல்ல, அவள் மூலமாக பெற்றெடுத்த பிள்ளைகளும் சொர்க்கவாதியாக மாறும் என்ற அங்கீகாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். விதவைகள் என்றாலே இன்றைய காலகட்டத்திலும் ஒதுக்கி வைக்கிறோம் இல்லையா? விதவை பெண்கள், கணவனை இழந்த பெண்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு வருவதை முகசுலிப்போடு இன்று சமூகம் எதிர்கொள்கிறது. இந்த அம்மா ஏன் கவனிக்குது? கல்யாணம் நல்லது நடக்கக்கூடிய சமயத்தில் ஏன் முன்னாடி இருக்குது? இதெல்லாம் வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு, வீட்டுக்காரர் இங்கேயே நடமாடி கொண்டிருக்கிறது என்று நினைக்கக்கூடிய சூழல் இன்னைக்கு வருகிறது. ஆனால் நபிகள் நாயகமும் திருக்குறானும் விதவைகளை குறித்து பார்க்கிற பார்வையை நீங்கள் கவனிக்க வேண்டும். வான்கிஹுல் அயாமா மின்கும் வஸ்ஸாலிஹீன மின் இபாதிக்கும் வ இமாயிக்கும், உங்களிலே கணவனை இழந்தவர்களுக்கு நீங்கள் மறுமணம் செய்து வையுங்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. கணவன் இறந்து விட்டார் என்றால் அந்த பெண்ணின் வாழ்க்கை அவ்வளவுதான் முடித்து போனது என்பது அல்ல. அந்த பெண்ணுக்கும் அடுத்த வாழ்வை ஏற்பாடு செய்து கொடுக்க வேண்டும். அந்த பெண்ணினுடைய சுயமான வாழ்க்கையை முடிவு செய்வதற்குரிய உரிமையை அந்த பெண்ணுக்கு வழங்க வேண்டும். அப்படியே தனியாக இருந்து மரணம் வரை அந்த வேதனையோடும் அந்த வலியோடும் இருக்க வேண்டும் என்ற அவசியம் எதுவும் இல்லை. மறுபடியும் நீங்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்ற உரிமையை விதவைகளுக்கு இஸ்லாம் வழங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நீங்கள் கவனிக்க வேண்டும். இஸ்லாம் சொல்வார்கள், ஹதீஸில் வந்திருக்கிறது, அஸ்ஸாஇ அல் அல்மியத்தி வல் மிஸ்கீன், ஏழைகளுக்காக விதவை பெண்ணினுடைய வாழ்விற்காக எவரொருவர் முயற்சிக்கிறாரோ, எவரொருவர் பாடுபடுகிறாரோ, அந்த மனிதர் யாரை போன்று தெரியுமா? கல் முஜாஹிதி ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் முஜாஹித் ஜிஹாத் செய்யக்கூடியவருக்கு சமமானவர். அவில் காயிமில்லை அவில் சாஹிமின் நஹார், ஒன்று அல்லாஹ்வின் பாதையில் ஜிஹாத் செய்யக்கூடிய அந்தஸ்தை அல்லாஹ் அவருக்கு தருகிறார். இல்லை என்றால் பகலெல்லாம் நோன்பு நோற்றி இரவெல்லாம் நின்று வணங்கியவருக்கு அல்லாஹ் எவ்வளவு மகத்தான பேரருளை கொடுப்பானோ அவ்வளவு பெரிய பேரருளை அல்லாஹ் விதவைகளின் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடிய மக்களுக்கு தருகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் சொன்னார். இதை விட பெரிய வார்த்தை எங்கே சொல்ல? பெண்ணினுடைய உணர்ச்சியை, உணர்வுகளை, அந்த பெண்ணினுடைய எதிர்காலத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டு இஸ்லாம் எவ்வளவு அழகான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. நபிகள் நாயகத்தின் காலத்திலே ஒட்டகத்தின் தொட்டிலில், ஒட்டகத்திற்கு மேலே தொட்டில் வைத்து அதிலே பயணம் செய்யக்கூடிய காலம் இருந்தது, ஒரு சூழல் இருந்தது. ஒட்டக ஓட்டியாக ஒருவர் இருந்தார், அவருக்கு பெயர் அஞ்சஷா என்று அவருடைய பெயர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய துணைவியார்களும் ஒட்டக தொட்டியில் பயணம் செய்கிற பொழுது அவர்தான் முன்னால் உட்கார்ந்து அந்த வாகனத்தை இயக்குவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே பேச்சு கொடுத்து விட்டே போவார்கள். சில சமயங்கள் பேசவில்லை என்றால் அவரே வாயெடுத்து கவிவான ஆரம்பித்து விடுவார். அவருடைய பயணத்தின் களைப்பு தெரியாமல் இருப்பதற்கு, உறக்கம் கவிக்கொள்ளாமல் இருப்பதற்கு கவிபாடல்களை பாடுவார். அவரின் குரலில் இனிமை இருந்தது, அவரின் கவிதையின் பொருள் இருந்தது. அந்த குரலுக்கு பலர் அடிமையாக இருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, அவர் கவியை பாட ஆரம்பித்து விட்டால் ஒட்டகம் கூட வேகமாக துள்ளி குதித்து ஓடும். அவ்வளவு சிறப்பான குரலுக்கு சொந்தக்காரர். ஒட்டகம் வேகமாக துள்ளி குதித்தால் மேலே இருக்கக்கூடிய ஒட்டகத்தின் தொட்டிலும் ஆடும். ஆடினால் உள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அங்கும் இங்கும் அசைவு ஏற்படும். நபிகள் இவர் வேகமாக கவியை பாட துவங்க அவரை பார்த்து சொல்வார்கள், ரிஃப்கம் பிக்கையா அஞ்சஷா, அஞ்சஷா கொஞ்சம் பொறுமை, சத்தத்தை ரொம்ப உயர்த்த வேண்டாம். காரணம் ரிஃப்கம் பில் கவாரி, உள்ளே கண்ணாடி குடுவைகள் இருக்கிறது. ஒட்டக தொட்டிலுக்குள்ளே கண்ணாடி குடுவைகள் இருக்கிறது. நீங்கள் வேகமாக பாட அந்த பாட்டு சத்தத்தை கேட்டு ஒட்டகம் வேகம் எடுத்து ஓட, அதனால் உள்ளே இருக்கக்கூடிய கண்ணாடி குடுவைகளுக்கு பாதிப்பு வந்துவிடக் கூடாது. உள்ள உண்மையிலேயே கண்ணாடி பாட்டா இருந்துச்சுன்னா இல்ல. பெண்கள் இருந்தார்கள், பெண்கள் ஒட்டக தொட்டிலே இருந்தார்கள். நபிகள் நாயகம் அந்த பெண்களை ஏதோடு ஒப்பிட்டு சொல்கிறார்கள் என்று பாருங்கள். கண்ணாடி குடுவைகள், இதை விட ஒரு சிறந்த உதாரணத்தை யாராலும் சொல்ல முடியாது. கண்ணாடி குடுவைகளை லேசாகவும் பிடிக்கக்கூடாது, இறுக்கமாகவும் பிடிக்கக்கூடாது.
ரெண்டுமே பிடிக்கிறது தான் ஆபத்து. லேசா பிடிச்சா கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். இறுக்கமாக பிடித்தால் கையை கிழித்து விடும் இல்லையா? நபிகள் நாயகம் பெண்களை கண்ணாடி குருவிகளோடு ஒப்பிடுகிற பொழுது அவ்வளவு மென்மையானவர்கள் பெண்கள், அவ்வளவு தூய்மையானவர்கள் பெண்கள். அவர்களுடைய மனதிலோ அல்லது வாழ்க்கையிலோ எந்த கீழலும் விழுந்து விட வேண்டாம், விழுந்து விடாமல் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஆண் சமூகத்தில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்துரைக்கிறார். அன்பிற்குரியவர்களே, இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு இந்த பெண் சமூகத்திற்கு தந்திருக்கக்கூடிய அந்தஸ்து மகிமையும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கு. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னah. அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்னார், படைத்தவுடன் நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து சொர்க்கத்திற்குள் இருங்கள். அங்கேயும் உள்ளே நுழைகிற பொழுது உங்கள் மனைவியை சேர்த்து கூட்டி போங்கள் என்று தங்கும் உரிமையை அல்லாஹ் சொர்க்கத்திலே பெண்களுக்கு, ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும் உண்டு என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே போன்று வளர்க்கிற பொழுது ஒரு குழந்தையை பிறந்தவுடன் அதை வளர்க்கக்கூடிய சமயத்திலே வீட்டிலே ஆண் பிள்ளை இருக்கும், பெண் பிள்ளை இருக்கும். ஒரு வீட்டில் 2 ஆண் குழந்தை என்றால் ஒரு பெண் குழந்தை இருக்கும், 3 பெண் குழந்தை என்றால் ஒரு ஆண் குழந்தை கடைசியாக பிறந்திருக்கும். நபிகள் சொல்கிறார்கள், வளர்க்கிற பொழுது நீங்கள் பாகுபாடு காட்டாதீர்கள், எல்லோரையும் சமமாக நடத்துங்கள். காரணம், எல்லாம் நீங்கள் பெற்ற பிள்ளைதான். உங்களுக்கு மட்டும் வேற எங்கேயிருந்து நீங்க வாங்கிக்கல, உங்களுக்கு பிறந்தது அதுவும். எனவே நீங்கள் சமமாக நடத்துங்கள் அந்த பிள்ளைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் வந்திருக்கிற அபூதாவுதுல வந்து, எவரொருவர் அறியாமை காலத்தில் செய்து கொண்டிருந்த பெண் பிள்ளைகளை குளிதோண்டி புதைத்தல் என்ற செயலை செய்யாமல், தங்கள் பிள்ளைகளுக்கு இடையிலே பாகுபாடு காட்டாமல் சமநீதியோடு சமத்துவத்தோடு நல்ல ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்கிறாரோ, இந்த செயல் அவருக்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போன்று பெண் சிசுக்களை கொலை செய்தார், பெண் பிள்ளைகளுடைய இறப்புக்கு ஒருவர் காரணமாக இருந்தால் அது பெரிய குற்றம். நபிகள் நாயகத்திடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்கிறார், ஐயு தம்பின் அஅதமு அவ் அக்பர், யா ரசூலுல்லாஹ், பாவங்களில் மிக பெரியது எது, பெரிய பாவம் என்றால் எது என்று கேட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தஜஅல லில்லாஹி நித்தா, அல்லாஹ்வுக்கு இணையாக ஒன்றை நீ கற்பிப்பது, இறைவனுக்கு நிகராக ஒருவரை நீ ஆக்குவது, இதுதான் பெரிய பாவம். சும்மா ஐயன் யா ரசூலுல்லாஹ், அதற்கு பிறகு பெரிய பாவம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தபுதுல வலதக, உனக்கு பிறந்த குழந்தையை நீ கொலை செய்வது, அவனுடைய எதிர்கால வாழ்க்கையை முடமாக்குவது, எதற்கு பயந்து? வறுமைக்கு பயந்து. அதனுடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பிலே இவ்வளவு ஆகிவிடுமோ, கல்யாணத்திற்கு செலவு இவ்வளவு ஆகிவிடுமோ, எதிர்காலத்தில் இவ்வளவு தேவை வந்துவிடுமோ என்ற அச்சத்திலே அதை கொலை செய்வதற்கு மிகப்பெரும் பாவம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுடைய விருப்பத்திற்கு இணங்கதான் அவர்களுக்கு மனவாழ்வை ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களுக்கு விருப்பத்திற்கு மாற்றமாக அனுமதி கேட்காமல் அல்லது அவர்களின் விருப்பம் இல்லாமல் ஒரு மனவாழ்வை ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுமையானால் அது நிலைக்காது, சொல்ல போனால் அது சரியாகாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். வரலாற்றிலே வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு பெண்மணி வந்து சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என்னுடைய தகப்பனார் அவருடைய அண்ணன் மகன் அவரை எனக்கு நிக்காஹ் செய்து வைத்து விட்டார், ஆனால் எனக்கு விருப்பமே இல்லை, அவரை மனம் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வம் எனக்கு இல்லை, இடத்திலே அனுமதியே கேட்கவில்லை, எங்களுடைய திருமணத்தினுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு நிறைய பேர் செய்யறாங்களா, பெற்றோர்கள் நாங்க முடிவு கொண்டோம், நாங்க யாரை நீட்டமோ அவருக்கு நீ களத்தை நீட்ட வேண்டியதுதான் என்று சொல்பவர்கள் இருக்கத்தானே செய்கிறார்கள். இன்றைய காலத்திலும் பிள்ளைகளுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது. குறிப்பாக பெண் பிள்ளைகளிடத்திலே அனுமதி இல்லாமல் திருமணம் நடந்தால் செல்லாது என்று மார்க்கம் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஹதீஸை கவனிங்க. அந்த அம்மா வந்து கேட்கிறாங்க, என் விருப்பம் இல்லாம என் அனுமதி இல்லாம அவருடைய அண்ணன் மகனை எனக்கு நிக்காஹ் செஞ்சு கொடுத்தாரு, இப்ப எங்களுடைய திருமணத்தின் நிலைப்பாடு என்ன என்று கேட்கிறார்கள். உங்க திருமணம் செல்லாதுதான், நீ நினைத்தால் உடனடியாக நீ அந்த அந்த ஆணிடத்திலிருந்து பிரிந்து போய்விடலாம். உடனே அம்மா சொன்னாங்க, யார் சொல்ல பிரிந்துதான் போகணும்னு நான் விருப்பப்படல, பிற்காலத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு இந்த தகவல் போய் சேரணும். ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் அந்த பெண்ணுக்கு மனம் செய்து வைத்தல் கூடாது என்கின்ற தகவல் போய் சேர வேண்டும். நீங்க வாப்பா பார்த்து நிக்காஹ் முடிச்சிட்டாரு, நான் அவரோடு வாழ்ந்துகிறேன், ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த செய்தி போய் சேர வேண்டும் என்பதனால் தான் உங்களிடத்திலே நான் வந்து கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே,
அப்ப திருமணத்தின் உரிமை, சொத்தின் உரிமையை கொடுக்கலாமா வேண்டாமா என்று இந்த நாட்டின் சுதந்திரத்துக்கு பின்னால் இங்கே கலந்துரையாடப்பட்டது, கருத்துகள் கேட்கப்பட்டது. பெண்களுக்கு உரிமை எவ்வளவு தரலாம், சொத்திலே எத்தனை பங்கு கொடுக்கலாம் என்று. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வலஹுன்ன மிஸ்லுல்லதி அலைஹின்ன பில் மாரூஃப், ஆண்களுக்கு எப்படி சொத்தில் பங்கு உண்டோ அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கும் சொத்தில் பங்கு உண்டு என்கின்ற அழுத்தமான கருத்தை இஸ்லாம் எடுத்து வைக்கிறது. இப்படி பல்வேறு விதமான உரிமைகளை இஸ்லாம் கொடுத்து தந்ததோடு மட்டுமல்லாமல் ஒரு காலகட்டத்தில் பெண் பிள்ளைகள் பிறந்தால் முதுசுலை போலும் மிகப்பெரிய அவமானமாகவும் அவமானத்தின் அறிகுறியாகவும் பார்த்திருந்த மக்களை எவ்வளவு அழகான மாற்றத்தோடு இஸ்லாம் மாற்றி காண்பித்தது என்றால் வரலாற்றிலே செய்தி பதிவாகும். ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஹது களத்திலே ஷஹீதாகி இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை. அந்த பெண் பிள்ளையை யார் பொறுப்பெடுத்து வளர்ப்பது, யார் அந்த பிள்ளையை உருவாக்குவது என்று வருகிற பொழுது 3 ஆண்கள் போட்டி போடுகிறார்கள். ஒருவர் சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொருவர் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, மூணாவது ஒருவர் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. 3 பேருமே போட்டி போடுறாங்க. ஏன்ட கொடுத்துருங்க, அந்த பிள்ளையை நான் வளர்க்கிறேன், ஏன்ட கொடுத்துருங்க, நான் வளர்க்கிறேன். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹம்சா என்னுடைய சின்னப்பா, சிறிய தந்தை, எனவே அவரின் மகளை வளர்ப்பதற்கு நான் தகுதி. ஸைத் சொன்னால், ஹம்சா என்னோடு சேர்ந்து ஒரே இடத்தில் ஒரே பெண்ணிடத்தில் பால் குடித்த சகோதரர், எனவே நான் வளர்க்கிறேன். ஜாஃபர் ரலியல்லாஹு சொன்னார்கள், ஹம்சா ரலியல்லாஹுவின் மனைவியும் என்னுடைய மனைவியும் கூட பிறந்த அக்கா தங்கச்சி, எனவே ஏன்ட கொடுங்க, நான் வளர்க்கிறேன். 3 பேரும் போட்டியிடுகிறார்கள். இறுதியிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்வு செய்தது ஹஜ்ரத் ஜாஃபர் ரலியல்லாஹு. ஜாஃபர் ரலியல்லாஹு கொடுத்து ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹுவின் மகளார் அமாரா என்ற பெண்மணியை வளர்த்து கொடுத்தார்கள். நிகழ்ச்சியை விவரிக்க நான் விரும்பவில்லை. ஒரு காலத்தில் பெண் பிள்ளை பிறந்தால் குழி தோண்டி புதைத்த அந்த சமூகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாற்றினார்கள்? பெண் பிள்ளை எனக்கு பிறக்காதா, நம் சகோதரனின் பிள்ளையை நாம் எடுத்து வளர்த்து விட மாட்டோமா, அதனுடைய நலவை, அதனுடைய ஹைரை, பரக்கத்தை நம் வாழ்க்கையில் பெற்றுக் கொண்டு விட மாட்டோமா என்ற ஏக்கமும் தவிப்பும் சஹாபாக்களின் உள்ளத்தில் நிறைவாக இருந்தது. அப்படிப்பட்ட சிறந்த ஒரு முன் ஏற்பாடுகளை, ஒரு முன்னேற்றத்திற்குரிய பாதையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் சமூகத்திற்கு திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த உலகம் இஸ்லாத்தை நோக்கி வைக்கக்கூடிய மிக முக்கியமான குற்றச்சாட்டுகளில் ஒன்று இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். பெண்களுக்கு புர்கா என்ற ஆடையை கொடுத்து அவர்களை ஒரு சிறைப்படுத்தி விடுகிறது என்று சொல்கிறார்கள். உண்மையில் பெண்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு கேடை என்றால் நம் பெண்கள் எல்லாம் அணிந்து வரக்கூடிய அந்த பர்தா என்று சொல்லக்கூடிய ஆடை. இது நாம் சொல்லவில்லை, சகோதர சமயத்தை சார்ந்தவர்கள் அதிலே உணர்ந்து சொல்கிறார்கள். பர்தாவினால் என்னென்ன பாதுகாப்புகள் இருக்கிறது? தீய நபர்களின் பார்வையிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது, பாலியல் சீட்டலிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது, கெட்ட நபர்களின் துன்புறுத்தலிலிருந்து பாதுகாப்பு இருக்கிறது. இப்படி பல்வேறு பாதுகாப்புகளை கொடுக்கக்கூடிய கண்ணியமான ஆடைதான் புர்கா என்பதை சகோதர சமயத்தவர்கள் உணர்ந்து படித்த விஷயங்களை, பார்த்த விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். அப்போ உச்சபட்சமாக குற்றச்சாட்டாக வைக்கக்கூடியது இதுதான். பர்தாவை கொடுக்கிறது பெண்களுக்கு, அங்கே ஆலோசனைகள் கேட்கப்படுவதில்லை இதெல்லாம் சொல்கிறார்கள். கல்வியிலே உரிமை கொடுக்கப்படுவதில்லை. சத்தியம் அதுவா, உண்மை அதுவா? இஸ்லாம் எவ்வளவு தெளிவான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறது. பெண்களும் கல்வி படிக்கலாம், பெண்கள் வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய தேவையில்லை. அடுப்படி மட்டும்தான் அவர்களின் உலகம் என்பது கிடையாது. அதை தாண்டி அவர்களும் கல்வி படித்துக் கொள்ள வேண்டும். நபிகள் ஒற்றை வார்த்தையில் சொன்னார்கள் பாருங்கள், புது விஸ்வதீனிக்கும் மின் ஹாதிஹில் உமைரா. இந்த செக்கச்சவந்த பெண் ஆயிஷாவிடத்திலிருந்து உங்கள் மார்க்கத்தில் பகுதியை படித்துக் கொள்ளுங்கள் என்றால் இந்த வார்த்தையின் பின்னணி என்ன தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற அந்த பெண்மணி கல்வியில் சிகரம் தொட்ட பெண்மணி. இஸ்லாமிய வரலாற்றிலே சஹாபா பெண்களிலே மிக முக்கியமான இடத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹுவிற்கு வரலாறு கொடுக்கும். காரணம், நபிகள் நாயகத்தின் காலத்திற்கு பின்பு பல்லாண்டுகள் வாழ்ந்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கல்வியின் பெட்டகமாக இருந்தார்கள். பெரும் பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக அன்னை ஆயிஷா இருந்தார்கள். சந்தேகம் என்று வந்துவிட்டால் வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே அன்னை ஆயிஷா இருந்தார்கள். வரலாற்று எழுதுறாங்க, இன்னைக்கு மார்க்கத்தில் கிடைத்திருக்கக்கூடிய சட்டத்தில் 4 பகுதி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக கிடைத்தது. 4 25% யார் மூலமாக கிடைத்தது என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு மூலமாக கிடைத்தது.
பெண்ணுக்கு கல்வி தேவையில்லை என்ற அந்த வாதமே தவறானது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏன் இன்னும் அடுக்கிக் கொண்டே போகலாம். தொழில்துறையிலே எவ்வளவு பெரிய வித்தகர்கள் எல்லாம் பெண்களிலே இருந்தார்கள். ஹிந்துவின் உத்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உமர் ரலியல்லாஹு அன்ஹு 4000 ரூபாய் கொடுத்தாங்க, பைத்துல் மால்ல இருந்து கொடுத்தாங்க. வியாபாரத்தில் தொழிலில் நல்ல திறம்பட செய்யக்கூடிய பெண்மணி என்பதை உணர்ந்து கொடுத்தார்கள். கொடுத்தது மட்டுமில்லை, இது பைத்துல் மால் பணம்ன்றதால என்னால இவ்வளவுதான் கொடுக்க முடியும், ஏன்ட்ட நிறைய காசு இருந்தா எல்லாத்தையும் உங்கள்ட்ட கொடுத்துருவோம், நான் அதில் போறே இல்லை, மொத்தத்தையும் உங்கள்ட்ட கொடுத்து உங்களை நான் தொழில் செய்வேன். ஏன்னா உங்களுடைய திறமை எனக்கு தெரியும், உங்களுடைய புலமை எனக்கு தெரியும், ஆளுமை தெரியும், நீங்கள் தொழில் செய்வீர்கள், அதில் முன்னேற்றம் கண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியும் என்றார்கள். அதற்கு உங்களுடைய இல்லாமல் மருத்துவ துறையில எவ்வளவு பெரிய உச்சத்தை கொண்ட பெண்கள் சஹாபி பெண்கள் இருந்தார்கள். வரலாற்றில் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போரிலே காயப்பட்டு இரத்த வெள்ளமாக இருந்த பொழுது சஹாபி பெண்களில் ஒருவரான அதற்கு ருமைஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மருத்துவமனை வைத்திருந்தார்கள். காயம் ஏற்பட்டவர்களுக்கு, நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வதற்கு தனி அறையை வைத்திருந்தார்கள். அவங்க அப்படி மொத்தத்தையும் எடுத்து வந்து சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவர்களுக்கு அங்கே மருத்துவம் செய்தார்கள் என்றும், சஹாபாக்களில் பலர்கள் நோய்வாய்ப்பட்டு விட்டால் இந்த அம்மாட்ட போய் தான் எல்லா விதமான மருந்துகளையும் எடுத்துக் கொள்ளலாம் என்பதையும் நான் பார்க்க முடியும். இப்படி எல்லா துறையிலும் கால் பதித்து மிகச்சிறந்த ஒரு முன்மாதிரியை பெண் சமூகம் விட்டு சென்றிருக்கிறது. இன்னைக்கும் உலகத்தில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகமாக இருக்கக்கூடிய எகிப்தில் மொரோக்கோவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல்கலைக்கழகம் கேரவான் யூனிவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த யூனிவர்சிட்டியினுடைய ஸ்தாபக பெண். இரண்டு சகோதரிகள் சேர்ந்துதான் அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார்கள். ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள் எல்லாம் அங்கிருந்து வெளியாக இருக்கிறார்கள் என்றால் பெண்களுக்கு இஸ்லாம் அவ்வளவு மகத்துவத்தையும் மகோன்னதத்தையும் வழங்கியிருக்கிறது, உரிமையை வழங்கியிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய கடமையும் அவசியம் இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அல்லாஹ் இதை நம் பெண் சமூகத்திற்கு கொண்டு சென்று இன்னும் அவர்களை உற்சாகப்படுத்த, ஆர்வப்படுத்த, அவர்களால் சமூகத்திற்கு என்னென்ன நலவுகளை ஏற்படுத்த முடியுமோ அதை ஏற்படுத்தி காட்ட வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அதை நல்ல தௌஃபீகை எல்லோருக்கும் கொடுத்து முடிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹ்.